ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி இதை வந்து வடையாக சுட போகிறோம். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி பருப்பு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு இப்படி 1-2 அரைச்சிக்கோங்க. இதில் பாருங்கள், பருப்பு இன்னும் இருக்குது. இப்போ இதை வந்து எண்ணெயில் சின்ன சின்னதாக போட்டு வடை மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் தட்டி சின்ன சின்னதாக தட்டி போட்டு பொரிச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இது வந்து ரொம்ப வேக தேவையில்லை, லைட்டாக வந்து நமக்கு வெந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். ரொம்ப பொரிக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். உங்களுக்கு வந்து பொரிச்சு சமைக்கிறது பிடிக்கலனா நீங்கள் வந்து மாவை அப்படியே இட்லி சட்டியில் சின்ன சின்னதாக வச்சு கூட அவிச்சு எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள்: 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே 2 அந்த மணத்துக்காக. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சோம் இல்லையா வடை, அது அந்த வடையை வந்து உதுத்து வச்சுருக்கேன். எப்படி ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அது நல்லா பொரியட்டும். பட்டை கிராம்பில் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே அதை சொல்ல மறந்துட்டேன். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க, ஏன்னா நம்ம அந்த வடையிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த வடை சேர்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து ஒரு கிரேவி மாதிரி வரட்டும், அது வரைக்கும் பாயில் ஆகட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. பாருங்கள், நமக்கு ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த உதுத்து வச்சுருந்த வடையை வந்து இது கூட சேர்த்து வேக விட போகிறோம். வடையை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. பாருங்கள், அந்த வடையை வந்து இது கூட நல்லா சேர்ந்து வெந்துடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு வடகறி சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து வடையில் வந்துட்டு அரைக்கும் போதே நீங்கள் வந்து வரமிளகாய் வேணால் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப காரமாயிரும்னு அரைக்கல. இதனோட ரிச்னஸ்ன்னு அதிகமாக வேணால் நீங்கள் கொஞ்சம் நெய்யில் முந்திரி வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இட்லி, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. தேங்க்யூ.